வெல்கம் டு திமிரி மார்க்கெட். மக்களே வணக்கம். நான் சிபி ரிஜிஸ்டர் கிடையாது, பட் எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் இல்லாட்டி எந்த ஷேர் அது நம்ம அனலைஸ் பண்ணணும்னா சொல்லுங்கள், நம்ம 2 பேருமே சேர்ந்து பண்ணுவோம். உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஒரு 5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதால நான் வந்து எப்படி அனலைஸ் பண்ணுறதும் சொல்லி கொடுக்குறேன். நீங்களும் என்னோட பயணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே நிஃப்டி 50 இன்றைக்கி பாசிட்டிவில் ஸ்டார்ட் ஆகிருக்கு. நம்மளால் போதும் முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லியிருக்கிறார் போல். ஈரான் யூஎஸ் டென்ஷனு. ஆனால் அவர் அப்படி தான் சொல்லுவார். திரும்ப எப்போ என்ன பண்ணுவார்னு தெரியாது நமக்கு. இருந்தாலும் அட்லீஸ்ட் ஒரு பாசிட்டிவாகவே திங்க் பண்ணுவோம் முடிஞ்ச மாதிரின்னு. ஸோ இன்றைக்கி கொஞ்சம் பாசிட்டிவாக மேலே போயிருக்குது. அதுவும் இல்லாமல் குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ் எல்லாம் வெளியே வந்திருக்குது. அந்த குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸை பார்த்து எந்தெந்த ஸ்டாக்ஸ் மேலே போயிருக்குது, கம்மியாக இருக்குது, அதுக்கேற்ற மாதிரியே இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா இந்த டாடா கன்சியூமர்ஸு, எஃப்எம்ஜிசி பார்த்திங்கன்னா நல்லா கொஞ்சம் பாசிட்டிவ்லேயே தான் வந்து அவங்களுக்கு வந்து இருக்குது. ஏன்னா அவங்களோட ரிசல்ட் பார்த்திங்கன்னா 3% ஜம்ப் ஆகிருக்குது. 427 crore ப்ராஃபிட்டில் கிடச்சிருக்குது. ஸோ இப்போதைக்கு பார்த்திங்கன்னா அவங்க இன்றைக்கி பார்த்திங்கன்னா பாருங்கள், ஒரு 2% கொஞ்சம் 1.23% வந்து மேலே போயிருக்குது. ஸோ மந்த்லியில் நம்ம பார்த்தோம்னா இப்போது ஓகே, இங்கே வந்து மேலே போகிற மாதிரி தான் இருக்குது. பட் இது கொஞ்சம் மறுபடியும் இறங்குமா, இல்லாட்டி இதிலேருந்து மறுபடியும் ஸ்டார்ட் ஆகி பீக் எடுத்து மேலே போகுமா அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஸோ டாடா கன்சியூமர், ஐடிசி, ஸோ எஃப்எம்ஜிசி ப்ராடக்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இன்றைக்கி கொஞ்சம் எல்லாமே பாசிட்டிவில் தான் காமிக்குது. ஐடிசி எல்லாம் பார்த்திங்கன்னா மேலே வாங்கினவங்க 400-500 வாங்கினவங்கலாம் வந்து வெயிட் பண்ணிகிட்ருப்பீங்க. பட் போகும் மேலே. இது என்னென்னா எந்த ஸ்டாக்கோ அதுக்கு தான் வந்து நம்ம கரெக்டாக அனலைஸ் பண்ணி வாங்கி வச்சுருக்கணும். இருந்தாலும் நமக்கு தெரியாமல் திடீர்னு ஒரு டேக்ஸை போட்டு இது மாதிரி போயிடுதில்ல. ஸோ இருந்தாலும் ஒரு நல்ல ஸ்டாக்காக இருக்கிறதால அட்லீஸ்ட்டு ஒரு டிவிடெண்ட் கொடுக்கும். அதனால் கொஞ்சம் வச்சுருக்கலாம், போகலாம். இதே வேறு மாதிரி ஏதாவது இருந்திருந்தால், டிவிடெண்ட் இல்லாத ஸ்டாக்கு இல்லை மாதிரி இருந்தால் அதை போட்டு விட்டுட்டு நம்ம பணம் லாக் ஆகி உக்காந்துட்டு அப்படியே இருக்கும். ஒரு 10 பைசாவும் வராது அதுலேருந்து. அட்லீஸ்ட் ஒரு நல்ல கம்பெனின்றதால. பட் இப்போ நல்ல கம்பெனி கெட்ட கம்பெனின்னு எதுவுமே சொல்கிறதுக்கு இல்லை. இது எல்லாம் நல்ல கம்பெனி தான். ஐடிசியோ இன்ஃபோசிஸோ இப்போ என்ன பண்ணுறது பாருங்கள், இதெல்லாம் நல்ல கம்பெனி தான். ஆனால் எங்கே வந்து ஃபுல்லாக விற்றுருக்குது. இவ்வளோ விற்றுருக்காங்க. ஸோ நம்ம இன்னும் கொஞ்சம் இங்கே எதிர்பார்க்கலாம் 916க்கு. ஏன்னா இது ஏறினாலும் மறுபடியும் வாங்கினவங்களாம் கொஞ்சம் ப்ராஃபிட் புக் பண்ணி மறுபடியும் தூக்கின்னு வந்து இங்கே போட்டாலும் போடலாம். ஸோ அதனால் 923 இந்த மாதிரி இங்கே ஒரு சப்போர்ட்டை தூக்கின்னு இங்கேருந்து போகலாம். ஸோ அதனால் பாருங்கள், 1-2 மட்டும் கன்சிடர் பண்ணுங்கள். பட் இன்றைக்கி கொஞ்சம் ஏறி இருக்குது பாசிட்டிவில். அது இல்லாமல் பார்த்திங்கன்னா பேங்க் ரிலேட்டடில் ஹெச்டிஎஃப்சி பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும். பட் ஐடிஎஃப்சி ஃபஸ்ட்டு பேங்க்கு அண்ட் அத்துல், டாக்டர் லால் பேக்ஸு, ஸோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மார்க்கெட் இன்றைக்கி கொஞ்சம் அதிகமாகி தான் இருக்குது. பாருங்கள் அத்துல். ஸோ இவங்கெல்லாம் வந்து நல்ல ஒரு என்ன சொல்கிறது, குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ் வந்து நல்லா வந்திருக்குது இவங்களுக்கு. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப டாப்பில் போயிட்டுருக்குது. ஸோ இது ஓரளவுக்கு இங்கே போயிட்டு மேலேயே முடிந்ததுன்னா அதுக்கப்புறம் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இது வரைக்கும் நல்லா போகும்னு சொல்லிட்டு. இது நான் மந்த்லியில் பார்க்குறேன். உங்களுக்கு டெய்லியில் வேணும்னா இப்படி பார்க்கலாம். பார்த்து ஸோ க்ராஸ் பண்ணி இது கொஞ்சம் போயிருக்கு, மேலே போயிட்டே இருக்குது. பட் நாம் வாங்கிறது வந்து கொஞ்சம் லோவில் வாங்கினோம்னா கொஞ்சம் நல்ல ஒரு ப்ராஃபிட். இப்போ இங்கே வாங்கியிருந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா போயிருக்கும். நம்ம தான் எப்போவுமே இங்கே லோவில் விட்டுட்டு திரும்பி மறுபடியும் இங்கே போகும் அப்படின்னு பார்த்துட்ருப்போமே. அந்த மாதிரி தான் ஆகிட்டுருக்குது. அப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்ஃபோசிஸ் இல்லை ஐடிசியில் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நீங்கள் 1-2 கன்சிடர் பண்ணி இது பண்ணிக்கலாம். ஸோ பட் இருந்தாலும் கொஞ்சம் போயிட்டு வரோம் அப்படின்ற மாதிரி தான் நம்ம எதிர்பார்த்துட்ருக்கோம். ஐடிஎஃப்சி அப்புறம் பிஐ இண்டஸ்ட்ரீஸ் பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் இண்டஸ்ட்ரீஸ் பவுன்ஸ் பேக் ஆகுன்ற மாதிரி போட்டிருக்காங்க. பட் எங்கேருந்து பாருங்கள் 4300 2000க்கு இவ்வளோ தூரம் வந்துருக்குது. பட் இங்கேருந்து பவுன்ஸ் பேக் ஆகிறது அப்படின்ற மாதிரி இங்கே போட்டிருக்காங்க. டெய்லியில் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு மேலே போகுது. போனாலும் 2900
இது வரைக்கும் போயிட்டு இதை ரீச் பண்ணி போச்சுன்னா அதுக்கப்புறம் இது வரைக்கும் போகலாம். அப்புறம் ப்ராஃபிட் புக் பண்ணி கொஞ்சம் அப்படி வந்து மேலே அப்படி போகலாம். பட் அதை மந்த்லியில் நம்ம போய் பார்க்கலாம். மந்த்லியில் பார்த்தோம்னா இன்னும் கொஞ்சம் 2300 கூட இங்கே இருக்குது. பட் அது வந்து இங்கேருந்து திரும்பி மறுபடியும் போய், ஏன்னா விற்கிறது வந்து ரொம்ப கம்மியாகலை. இவ்வளோ 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 கொஞ்சம் கம்மியாச்சு மறுபடியும் விற்க ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த பெட்ரோல் இந்த இதெல்லாம் பார்த்திங்கன்னா இங்கே பார்த்திங்கன்னா மறுபடியும் இது 2371 மறுபடியும் இங்கே வந்து தொட்டுட்டு திருப்பி பவுன்ஸ் ஆகலாம். ஏன்னா கிட்ட இங்கே தான் இருக்குது. ஸோ இதை தாண்டி கீழே வராமல் இருக்கணும், அவ்வளோதான். ஸோ இப்போதைக்கு ஸோ அதையும் பார்க்கணும். பார்த்திங்கன்னா ஸோ பிஐ இண்டஸ்ட்ரீஸு இங்கே போய் பார்க்கலாம். டாடா கன்சூமர் பார்த்திங்கன்னா இங்கே எஃப்ஐ பார்த்திங்கன்னா குறைச்சிட்ருக்குறாங்க அவங்களுக்கு. டிஏ கவர்மெண்ட் பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணியிருக்குது. ஸோ அதனால் அப்படி இருக்குது. பிஐ இண்டஸ்ட்ரீஸ் பார்த்திங்கன்னா கரண்ட் ப்ரைஸு 2756. ஓகே, அதனுடைய இன்வெஸ்டர்ஸ் பார்த்தோம்னா எஃப்ஐஐ இங்கேயும் குறைஞ்சிருக்கு. ப்ரொமோட்டர்ஸ் அப்படியே தான் ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு நல்ல கம்பெனி தான் இது. கவர்மெண்ட்டும் அப்படியே போயிட்டுருக்குது. டிஏஐ கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி வச்சுருக்குறாங்க. நம்ம ஆளுங்க தான் வாங்கி போடணும். ஸோ பப்ளிக்கும் இன்க்ரீஸ் ஆகிருக்குது பார்த்திங்கன்னா. ஸோ பேலன்ஸ் ஷீட்டு ப்ராஃபிட் லாஸ் பார்த்திங்கன்னா நெட் ப்ராஃபிட்டும் குறைஞ்சி இருக்கிறதால தான் மாற்றுது. இது இன்னும் ஜூன் வரல. ஸோ அதனால தான் அவ்வளோ தூரம் இறங்கி போயிருக்கு. ஸோ பிஐ இண்டஸ்ட்ரீஸ் இன்னும் கொஞ்சம் மறுபடியும் போயிட்டு ப்ராஃபிட் இங்கே மறுபடியும் வந்து போகலாம் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ பார்க்கலாம், இது இங்கேருந்து இப்படியே போகுதா இல்லாட்டி எப்படி போகுதுன்னு. பட் எனக்கு தெரிஞ்சு இந்த இடம் வந்து தொட்டுட்டு போகும், அது அப்படி தான் இருக்கும். ஓகே, ஸோ இருந்தாலும் பார்த்து நீங்கள் பண்ணணும். அதானி எனர்ஜிஸ் கூட பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ப்ராஃபிட் காமிச்சிருக்கிறாங்க போல் இந்த இதில் குவார்ட்டரில். அதனால தான் இது இன்க்ரீஸ் ஆகி போயிட்டுருக்குது. ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா 628 போயிருக்குதா, அப்படியே ஏறி போயினே இருக்குது மெதுவாக. ஸோ இதை தாண்டினோன்னா பிச்சின்னு போகுது பாருங்கள். அதுக்காக தான் நான் அப்போ சொன்னேன், இங்கே இந்த மாதிரி தொடும் அந்த அத்துள்ள இந்த இது என்னது பிஐ இண்டஸ்ட்ரீஸில். ஓகே, கீழே வந்து தொட்டுட்டு போவோம் அப்படின்னு. அதுக்காக அதை கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னு. இது பாருங்கள், இவ்வளோ விற்றுருக்காங்க, போட்டு தள்ளி அடின்னு அடித்து எல்லா மாதம் போட்டு தள்ளியிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா 3 மந்த்ஸாக அப்படியே மேலே போயிட்டுருக்கு. பார்க்கலாம் இப்போ அதுக்கு மேலேயும் போகுதா இல்லை கொஞ்சம் ப்ராஃபிட் புக் பண்ணி கீழே வராங்களா அப்படின்ற மாதிரி. பட் இருந்தாலும் இது வந்து குவார்ட்டர்லி ரிசல்ட் நல்லா இருக்குது, அப்படி போயிட்டுருக்கு. ஓகே, அதுக்கப்புறம் இந்துஸ்தான் ஜிங்க் அது பார்த்திங்கன்னா ஒரு 2% கெயின் ஆகிருக்குது. இந்துஸ்தான் ஜிங்க் லிமிடெட், இந்துஸ்தான் ஜிங்க்கு பாருங்க, இதுவும் வந்து குவார்ட்டர்லியில் 2% கெயின் ஆனதால் இப்படி இருக்குது. ஸோ இது கொஞ்சம் இப்போ வாங்கினீங்கன்னா இது வரைக்கும் போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. 644 அப்படி போயிட்டு அதை தாண்டிச்சுன்னா அதுக்கப்புறம் 700 அந்த மாதிரி போகும். ஓகே, ஸோ நீங்கள் வந்து சொல்லுங்கள் உங்களுக்கு எந்த ஸ்டாக்கை அனலைஸ் பண்ணணும், எப்படி என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அனலைஸ் பண்ணுவோம், சேர்ந்தே பண்ணுவோம். நீங்கள் கமெண்ட்ஸில் பிங்க் பண்ணுங்கள். ஏதாவது இம்ப்ரூவ் பண்ணணும் இல்லாட்டி ஏதாவது உங்களுக்கு சொல்லணும்னா நீங்கள் எனக்கு கமெண்ட்ஸில் நீங்கள் சொல்லலாம். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது டெய்லியில் இந்துஸ்தான் ஜிங்க் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இப்படி இருக்குது. ஸோ இப்படி போடுங்க, இப்படி போட்டாலும் இது அது பண்ணாலும் ஓகே. 488 இங்கே வந்து தொட்டுட்டு திரும்பி இப்படி போகணும். ஸோ இப்படி போயிட்டு இப்படி வந்து இப்படி போகணும். ஓகேங்களா?
ஸோ இதுதான். ஓகே, எப்படி போயிட்டுருக்குது. ஸோ வேறு ஏதாவது உங்களுக்கு ஸ்டாக்ஸ் இருந்தாலும் சொல்லுங்கள், நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ நன்றி மக்களே, நன்றி, தேங்க்யூ வெரி மச். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். ஓகே, பை.